என்ன தங்கம் கள்ளன மாதிரி பெருங்கிறாய்? அண்ணா அது வந்து சொல்லு. இல்ல, துளசியோட கல்யாணத்தை இனிமே நாம தள்ளி போடக்கூடாது. இவரோட உடம்பு வேற நாளுக்கு நாள் மோசமாயிண்டே போயின்னு இருக்கு. இவர் உயிரோட இருக்கிறச்சையே துளசியோட கல்யாணத்தை நாம முடிச்சிடணும். நான் சொல்ல வேண்டாம், எல்லாமே உங்களுக்கே தெரியுமே அண்ணா. நம்ம சமுதாயத்துல அப்பா இல்லாத குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஆலோசிப்பா. துளசியோட ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்குன்னு ஜோசியர் வேற சொல்லியிருக்கார். அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கல்யாணம் ஆனாலும் துளசி பெரியவளானதுக்கு அப்புறம் தானே நம்ம புக்காத்துக்கு அனுப்ப போறோம். ஆமாங்க, தங்கம் சொல்றது சரிதான். துளசிக்கும் கல்யாண வயசு வந்தாச்சு. கல்யாணம் பண்ணி வைக்க இதுதான் சரியான சமயம். ஆரையாவது ஒரு நல்ல பையனா பாருங்கோ. சரி, அந்த பணிக்கர் ஜோல்சனை வர சொல்றேன். குட்டா குட்டா, அந்த மடத்துக்கு போய், பெருங்கோட்டு மடத்துக்கு போய் ஜோசியர் ஜோசியர் கூட்டிட்டு வா. ஓம் யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபணே சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. முருகாய சகேஜமே நித்யமோ பகவதி குருவே பராய. மூல நட்சத்திரத்தில் பிறந்து துளசி என்னும் நாம லக்னத்தினுடைய 7ஆம் பாதத்துடன் இருக்கிற சகலவித இஷ்ட கஷ்ட குணதோஷ வார்த்தைகளையும் பிரஷ்ன பிரகாரம் சாதகமாக்கி காண்பிக்க வேண்டும் தாயே ஈஸ்வரி. எங்களை காக்கும் அகிலாண்டேஸ்வரியே, மணிசாமிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் தாயே ஈஸ்வரி. அப்போ அப்படியெல்லாம் தான் சங்கதிகளுடைய நிலைமை. இப்ப வர்ற சித்திரை 18க்குள்ள இந்த பொண்ணோட கல்யாணம் நடந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா இனி வர்ற 3 வருஷத்துக்கு இவ கல்யாணத்துக்கு தடை தெரியுது. லக்னம் 7இல் இருக்கிற செவ்வாய் 9ஆம் திசையில் இருக்கிற ராகுவை பாப திருஷ்டியால் பார்ப்பது மரணம் கூட நடக்கலாம். அதாவது அப்பாவுக்கு உயிருக்கு கூட ஆபத்து. இந்த 3 வருஷத்துல திருமணத்துக்கு பலவிதமான தடைகள் தெரியுது. பணிக்கருக்கு தெரிஞ்ச யாராவது நல்ல பையன் இருந்தா சொல்லுங்க. பணம் சொத்து ஒன்னும் விஷயம் இல்ல. வடமாள ஆயிருக்கணும், எஜுர்வேதம் ஆயிருக்கணும், அவ்வளவுதான். என்ன தங்கம், நான் சொல்றது சரிதானே? நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே. அப்போ அப்படியெல்லாம் தான் சங்கதிகளுடைய நிலைமை இல்லையா? மங்கலம் கிராமத்துல சகஸ்ரநாமையருடைய மகன் ராஜாமணின்னு ஒரு பையன் இருக்கான். 14 வயசு இருக்கும். அவருக்கு தேவைக்கு சொத்துக்களும் உண்டு, அவங்களும் வடமாதான். இந்த ஜாதகத்துக்கு 10க்கு 8 பொருத்தமும் இருக்கு. உங்களுக்கு சரின்னா நான் போய் பேசுறேன். ஓ, சந்தோஷம். அப்படியே செய்யுங்க பணிக்கர். நல்லது நடந்தா எல்லாருக்கும் சந்தோஷம். அதெல்லாம் ஒண்ணு வலிக்காது, எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும், அத்தனைதான். அம்மா சரியா இருக்கா பாருங்க. சரியா இருக்கு. மண்ணி பாரு, சரியா இருக்கான்? சரியா இருக்கு. ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லை, அழாது. ஒண்ணுமில்லடி, ஒண்ணுமில்லை, அழாது. ஆயிடுது ஆயிடுது, அழாத. ஒரு பாட்டு பாடுமா? பாடு.
மாரமாணன் உமாரமாணன் மலரடி பணி மனமி தினமீமா ரமாணன் உமா ரமாணன் மலரடி பணி மனமி தினமீ மார ஜனகன் குமார ஜனகன் மணிமேல் உரைப்பவன் பார்க்கடல் அலிமே துய்ப்பவன் பாவனன் மலிமேல் உரைப்பவன் பார்க்கடல் அலிமே துய்ப்பவன் பாவனன் மாரமாணன். ஏன் மாஸ்டர், இந்த ஜெர்மனியும் ஜப்பானும் அமெரிக்கா இங்கிலாந்து எல்லாம் அக்கம் பக்கத்துக்காரங்களா இல்லாதப்ப அவங்க உலகத்தோட பல இடங்கள்ல தானே, அப்புறம் எப்படி இந்த யுத்தத்தில் இறங்குனாங்க? டேய் மடையா, அதனாலதான் அது உலக மகா யுத்தமாச்சு. டேய், காரணம் இல்லாம யாராவது வழக்கு வியாஜ்யம்னு போவாங்களா? உலகத்தையே கைக்குள்ள போட்டுக்கணும்னு ஆசை, அவ்வளவுதான். அப்படின்னா மாஸ்டர், இந்த காந்திஜி நேதாஜி இவங்க எல்லாம் சும்மா இருந்தா போதாதா? நம்மள எதுக்கு வீணா யுத்தத்துக்கு இருக்கிறாங்க? டேய் கிருஷ்ணா, யுத்தத்துல அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஜெயிச்சுட்டா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓ, அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஓ, போ 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 போ, நாங்க வர்றேன், போ போடா. மாசம் மாசம் இது ஒரு தொல்லை. மெதுவாடா, எரியுது. என்ன மாஸ்டர், இது வில்சன் துறை கொடுத்த கத்தியாக்கும். அப்படிலாம் ஒண்ணும் எரியாது, சும்மா பயப்படாதீங்க. துறையோட கத்திங்கிறதுனால தான் என் தோலுக்கு ஒத்துக்கல. மெதுவா பண்ணிடா. ஒன்னும் ஆகாது மாஸ்டர், இது வில்சன் துறை கொடுத்த கத்தி. வலிக்கிறது. அம்மா, இது வில்சன் துறை கொடுத்த கத்தியாக்கும், அப்படிலாம் வலிக்காது. சரி வரமா. சிவ சிவா. அம்மனியம்மா, துளசி குட்டியோட கல்யாணம்னு கேள்விப்பட்டனே. எச்சுமோ, நாராயணி வந்திருக்கா பாரு, பலகாரம் எடுத்து கொடு. வரேம்மா. நான் குளிச்சிட்டு வரேன். மாஸ்டரோட அக்களும் பாட்டியோட மண்டையும் வழுக்கிற கட்டி ரெண்டுல ஒண்ணுதானே. மாஸ்டரோட அக்களும் பாட்டியோட மண்டையும் மழிக்கிற கத்தி ரெண்டுல ஒண்ணுதானே. மாஸ்டரோட அக்களும் பாட்டியோட மண்டையும் மழிக்கிற கத்தி ரெண்டல்ல ஒண்ணுதானே. டேய் சாமு, நீயும் அவனை ஸ்கூலுக்கு படிக்க அனுப்புறதா கேள்விப்பட்டேனே. ஆமாய்யா, அவனுக்கு ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா. ஓஹோ, அப்ப உனக்கு அப்புறம் வேலை உங்க அப்பனா பாப்பா? அப்படின்னா அவன் படிப்பை நிறுத்திடுறேன்யா. நிப்பாட்டணும். சரிங்கய்யா. பின்ன ஏன் இந்த தடவை பாட்டத்துல ரொம்ப கம்மியா இருக்கு? தேங்காய், மாங்காய், பலா எல்லாமே கம்மியா இருக்கே. மழை ஏமாத்திடுச்சியா. ஓஹோ, நம்ம களத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சாம்பசிவசாமி களத்துல அப்படி எல்லாம் மழை ஏமாத்துறதா கேள்விப்படலையே. பின்ன
வர சித்திரை மாசம் நம்ம துளசி குட்டிக்கு கல்யாணம். ஆ, ஆ, அதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்யணும். ஆ, சரிங்கய்யா. பின்ன பந்தல் வேலைக்கு இப்போ ஆள சொல்லி வை. அப்படியே பண்ணிடுறேன்யா. பின்ன அரிசி, தேங்காய், மாங்காய் இதெல்லாம் கல்யாணத்துக்கு நிறைய வேணும். சரிங்கய்யா. எச்சுமோ எச்சுமோ, இதோ வந்துட்டேன். சாமுவோட குடும்பத்துக்கு வாங்கி வச்சிருக்கிற துணி எல்லாம் எடுத்துட்டு வா. சரி. நான் இங்க இருக்கிறது தான் அவளுக்கு கழுவுறதுக்கு கிடைச்ச நேரம். கழுவுறது உங்க அசிங்கம் தானே, நாராம பின்ன வாசனை அடிக்கும். ஏய் பங்கி, பேசாம கழுகிட்டு இடத்த காலி பண்ணு. இந்தாங்க. இந்தாடா. சரிங்கய்யா, போ வரேன். போ. உங்களுக்கு அந்த நல்லேப்பள்ளி மேட்டாத்து மாமி கணக்கு தெரியுமா? நல்லேப்பள்ளி மேட்டாத்து மாமியா? எனக்கு யாரையும் தெரியாது. ஐயோ, என்ன மாமி அப்படி சொல்லிட்டேலே. அவ ஆத்து பொண்ணு திரண்டது கூட நாங்க போன மாசம் போயிருந்தோமே. ஐயோ, அவ அதான் உங்க உடம்பிறந்தாலோட ஏதோ சொந்தம் சொன்னாலே. நாசமா போச்சு போங்க. என்ன இப்படி யோசிக்கிறேன்? அவதான் மாமி உங்க உடம்பிறந்தாலோட மச்சினியோட கொழுதனோட அத்தானும் அம்மாஞ்சி ஏதோ சொன்னாரு. இதெல்லாம் அப்புறமா பேசுவோமே. நிச்சயதார்த்தத்தை பாப்போம். துளசி துளசி ஏந்திரு. வா, குளிச்சு ரெடி ஆகணும். வா, கார்த்தால 7 மணிக்கு முகூர்த்தம். குளிச்சு ரெடி ஆகணும். வா 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 வா, வந்து பல்லு தேய். வா போ. என்னடி உனக்கு தூக்கம்? இன்னைக்கு உனக்கு கல்யாணம். இந்தா பல்லத்தை, இந்தா உமிக்கறி பல்ல தேய்ச்சிட்டு சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. உனக்கு புடவை கட்டி விடுறேன். வேகம் வேகம். மெல்ல இருப்பா, மெல்ல இரு. நமஸ்காரம் நமஸ்காரம். பார்த்து போயிட்டு வாங்கோ. துளசி, 4-5 வருஷத்துக்கு அப்புறம் நீயும் பெரியவளானதும் புக்காத்துக்கு போய் ராஜாமணியோட குடுத்தன பண்ணலான்னு. அது வரைக்கும் நம்ம ஆத்துலதான் நீ இருப்ப. Active voice, 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 active voice. Example: Rama killed Ravana. 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 Passive voice, passive voice. அந்த புத்தகத்தை என்கிட்ட கொஞ்சம் கொடு. நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கெல்லாம் ஒன்னும் போக வேண்டாம். ஆத்துலயே சமத்தா இருந்தா போறோம். என்ன என்னம்மா நீ சொல்ற? கல்யாணமான பொண்ணு ஆத்து வேலை மட்டும்தான் பாக்கணும். ஸ்கூல் பக்கம்லாம் போகப்படாது. என்ன? ஐயோ, குழந்தை பாவண்டி, பாட்டை நிறுத்த வேண்டாம்.
நன்னா பாடுறது. பாட்டு மட்டும் படிக்கட்டும் தங்கம். ரொம்ப தூரமாவா போனோம்? பாகவதர் வீடு அடுத்த வீடு தானே என்ன? அத்தங்க, ஏன் அத்தங்க அழற? அம்மாஜி, அம்மா என்ன இனிமே ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொல்லியாச்சு. எனக்கு பிடிக்கவே இல்லை. படிக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. மாமி பாட்டு கத்துக்கலாம் சொல்ற, அப்புறம் ஸ்கூலுக்கு போனா என்ன? சங்கடப்படாத அத்தங்க, இனிமே நான் உன் கூட உட்காந்து படிக்கிறேன். பாட்டு கத்துக்கலன்னு சொல்லியாச்சே. சங்கீதத்தை மட்டும் நிறுத்தாத. நீ ஒரு நாள் பெரிய பாட்டுக்காரியா வரணும் என்ன? நிப்பாட்டு. மணிசாமியோட வீடு இதுதானே? ஆமா. என்ன விஷயம்? மங்களத்துல இருந்து வர்றேன். இந்த நேரத்துல என்ன? ஒரு மரண செய்தி சொல்ல வந்திருக்கியா? வா. ஐயா மங்களத்துல இருந்து வந்திருக்காரு, சொல்லு. ஐயா, சகஸ்ரநாமையர் சொல்லி அனுப்பினாரு. என்ன விஷயம்? ஒரு மரண செய்தி சொல்ல வந்தேன். யார் இறந்தது? சகஸ்ரநாமையருடைய பையன் ராஜாமணி தவறி போயிட்டாருங்க ஐயா. என்னடா சொல்ற? கல்யாணம் முடிஞ்சு போற வழியில ஒண்ணுக்கு போகலான்னு ரோடாரமா உட்கார்ந்துருக்காரு. பாம்பு கடிச்சிருச்சுங்கய்யா. போ வேகம் வண்டி எடு. லட்சுமோ, வேகம் சட்டை கொண்டா. இதோ கொண்டு வரேன். என்ன அண்ணா? மாப்பிள்ள ராஜாமணிக்கு இன்னும் ஆயிடுத்தான் மங்களத்துக்கு போனோம். ஏன் இந்த ராத்திரியில? ஒன்னும் கேட்காத, வேகம் போனோம். சகஸ்ரநாமையர் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. என்ன அண்ணா சொல்றேன்? ஓ, பார்த்து யாரும் செத்து போயிட்டான். சரி, நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் வண்டி விடு. பார்த்து நிக்காம கலட்டி மாத்து. நீ ஏண்டி இப்படி பறக்கம் பாயராய்? தேமேன்னு ஒரு இடத்துல உட்காரு. அண்ணா ராத்திரி போனவ, இதுவரை ஒரு வர்த்தமானமும் இல்லை. எப்படி அம்மா உட்கார்றது? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னது இது? ராத்திரியே போனானே, மணியை இன்னும் காணோமே. இந்த ஆத்துல இருக்கிறவாலாம் வயத்துல நெருப்ப கட்டின்னு இருப்பான்னு தெரியுமோ தெரியாதோ? சிவா. அம்மா, நேத்து ராத்திரில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இந்தாங்கோ, இந்த காப்பியாவது குடிங்கோ. நேக்கு தொண்டையில தண்ணியே இறங்க மாட்டேங்கிறது. ஒன்னும் வேண்டாம், என்ன விட்டுரு. சிவா. அண்ணா வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். மகாதேவா. அண்ணா, மணி, என்னடா ஆச்சு? அம்மா, மங்களத்துல இருந்து அந்த 2 குட்டிகள் வந்து சொல்லிட்டு போனது சரிதான். ஐயோ, என்னடா சொல்ற? என்னடா இது? ராஜாமணி பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். ஐயோ, எங்க அம்மா, எங்க அப்பனே. நீ பாக்குற இங்க வந்து நில்லு.
இதோ பாரு துளசி, நீ கழிச்சது போறோம். இனி ஆத்த விட்டு இறங்க வேண்டாம், கேட்டியா? என்னமா சொல்ற? வா. தங்கம், இனிமே குழந்தைய நான் பாத்துக்கிறேம்மா. வாம்மா. நம்ம துளசியோட ஆம்படையா ராஜாமணி பாம்பு கடிச்சு செத்து போயிட்டு